தமிழ் பள்ளியை எதிர்க்கும் போராட்டத்தை கையில் எடுத்த பிரிக்கா தானுடன் இருப்பவர்கள் மானம் கெட்டவர்கள் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பப்பா ராயுடு கடுமையாக சாடியுள்ளார். ஜொகூர் தேர்தல் பிரச்சாரத்தில் பக்காத்தான் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பிரிக்காத்தான் என்கிற கட்சி தமிழ் பள்ளிகளுக்கு எதிராகவும் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தமிழ் பள்ளிகளை மூட வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர்கள் என்பதால் பெரிக்காத்தானை மானம் உள்ள இந்தியர்கள் ஆதரிக்க கூடாது என்றும் அப்படியான பெரிக்காத்தானுடன் கூட்டணியில் இருப்பவர்கள் மானம் கெட்டவர்கள் என்றும் வி பப்பா ராயுடு தெரிவித்தார். பெரிக்காத்தானுக்கு பின்னால் நிற்பவர்கள் மானம் கெட்டவர்கள், மதி கெட்டவர்கள், மூளை இல்லாதவர்கள். ஜொகூர் மாநில தேர்தலில் 50 விழுக்காட்டுக்கும் குறைவாக வாக்கு பதிவானால் நிச்சயமாக மீண்டும் இந்தியர்களை ஏமாற்றும் அதே ஆட்சியே வரும். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் வாக்களித்தால் ஜொகூரில் ஆட்சி மாற்றம் நிகழும் என வி பப்பா ராயுடு நம்பிக்கை தெரிவித்தார். வரும் ஜூலை 11ஆம் தேதி ஜொகூரில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பரிக்காத்தான் அதிக சட்டமன்றங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது என்று பரிக்காத்தான் நேஷனல் கூட்டணி கட்சியான பெசாத்துவின் தலைவர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் ஒப்புக்கொண்டுள்ளார். பரிசான், பக்காத்தான், பெரிக்காத்தான், பெர்சாமா என 4 முனை போட்டியை எதிர்கொள்ளும் ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரிக்காத்தான் 3வது அல்லது 4வது இடத்திற்கு தள்ளப்படலாம் என்று கருத்து கணிப்புகள் வெளிவருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜொகூரில் ஆட்சி அமைக்கும் கட்சிகளுக்கு வலுவான போட்டியை பெரிக்காத்தான் வழங்க வேண்டும். மாநில அரசு திறம்பட செயல்பட ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக பெரிக்காத்தான் இருக்க வேண்டும் என்று தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் குறிப்பிட்டார். ஜொகூரில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் மாநில கஜானாவை சூறையாட பெரிக்காத்தான் விடாது என்றும் பெரிக்காத்தானின் குரல் ஜொகூர் சட்டமன்றத்தில் ஜொகூர் மக்களின் நலனுக்காக மட்டுமே ஒலிக்க வேண்டும் என்றும் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் குறிப்பிட்டார். விவசாய வர்த்தகத்திற்காக 20 மில்லியன் நிதிக்கு விண்ணப்பித்த தனியார் நிறுவனம் போலியான தகவல்களை வழங்கியதால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மேலாளர் உட்பட 3 மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. நேற்று காலை கெடா MACC அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்ட 30 வயது மேலாளர் விசாரணைக்கு பின்னர் மாலை 6 மணிக்கு கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை அலோஸ்டார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவரை 5 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. நிறுவனத்தின் உரிமையாளர் என நம்பப்படும் இருவர் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டு கெடா மாநிலத்தில் விவசாய நிலங்களில் முதலீடுகள் செய்யவிருப்பதாகவும் விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டக்கூடிய திட்டங்களுக்காக போலியான ஆவணங்களை தயாரித்து சுமார் 20 மில்லியன் மதிப்பிலான பண மோசடியில் ஈடுபட்டதற்காக சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தின் மீது லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணையை மேற்கொண்டுள்ளது. ஜொகூர் மாநில தேர்தலை முன்னிட்டு பெரிக்காத்தான் நேஷனல் தேர்தல் வாக்குறுதியான மேனிஃபெஸ்டோவை அறிவிக்காதது குறித்து தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் விளக்கமளித்துள்ளார். மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் தேர்தல் வாக்குறுதிகளின் மீது மட்டும் சார்ந்திருக்காது என்று பெசாத்து தலைவருமான தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் சுட்டிக்காட்டினார். தாம் பிரதமராக இருந்த காலத்தில் மேனிஃபெஸ்டோவில் கோவிட்-19 குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அப்போதைய அரசு அந்த பெருந்தொற்று நெருக்கடியை சமாளிக்க முடிந்ததை தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் நினைவூட்டினார். கோவிட்-19 நெருக்கடியை கையாள்வதில் தமது தலைமையிலான மலேசிய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் உலக அளவில் சிறந்த பயனுள்ள முயற்சிகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேற்று நடைபெற்ற ஜொகூர் மாநில தேர்தலின் அரசு முன்கள பணியாளர்களின் முன்கூட்டிய வாக்குப்பதிவில் 19,471 வாக்குகள் பெறப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜொகூர் முழுவதும் 62 வாக்குச்சாவடிகளில் அரசு முன்கள பணியாளர்கள் வாக்குகளை செலுத்தியதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை சுமூகமாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குகள் பதிவாகியதாகவும் 94.49 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 7,960 ராணுவ அதிகாரிகளும் 11,511 காவல்துறையினரும் முறையாக வாக்குகளை செலுத்தியதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஜொகூர் மாநில தேர்தலில் பெரும்பாலான பொதுமக்கள் வாக்கு செலுத்துவார்கள் என தேர்தல் ஆணையம் நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் 56 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கான தேர்தல் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை மக்காவில் நிறைவடைந்த 2026 குவாலா எக்ஸலன்ஸ் ஒலிம்பியாட் உலகளாவிய இறுதிப் போட்டிகளில் 9 விருதுகளையும் 22 பதக்கங்களையும் வென்ற 17 மலேசிய மாணவர்களுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்காவில் மிக சிறந்த சாதனைகளை பெற்ற நமது இளம் மலேசியர்களுக்கு வாழ்த்துகள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறப்பிற்காக தொடர்ந்து பாடுபடுங்கள், இறைவன் நாடினால் எதிர்காலத்தில் இன்னும் பெரிய வெற்றிகளை அடையுங்கள் என்று அவர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக மலேசிய இளம் விஞ்ஞானிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் மக்காவிற்கான மலேசிய குழுவின் தலைவருமான ஐதா மிஸ்ரான் தங்கள் அணி மொத்தம் 5 தங்கம், 6 வெள்ளி மற்றும் 11 வெண்கல பதக்கங்களை வென்றதாக கூறினார். KEO மற்றும் மிஸ்மேன் இன்டர்நேஷனல் குரூப் ஆகியவற்றால் ஏற்பாடு செய்யப்பட்டு மலேசியாவில் மைசோவால் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த போட்டியானது ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் கலை ஒலிம்பியாடுகளில் போட்டியிட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களை ஒன்றிணைத்தது. KEO என்பது ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் கலை ஆகிய 4 துறைகளை உள்ளடக்கிய ஆஸ்திரேலிய கல்வி வல்லுநர்கள் மற்றும் பட்டதாரிகள் குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச போட்டி தளம் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகரில் உள்ள ஒரு கேளிக்கை மையத்தில் காவல்துறை மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் மலாய் திரைப்பட நடிகை போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக வெளிவந்த செய்தி உண்மைதான் என்று கோலாலம்பூர் டாங்வாங்கி காவல்துறை தலைவர் ஜசாலி அடாம் உறுதிப்படுத்தினார். அதிகாலை 3:15 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கேளிக்கை மையத்தின் சிறப்பு VIP அறையில் அந்த நடிகை 3 ஆண்களுடன் இருந்ததாகவும், முதற்கட்ட பரிசோதனையில் அவர் ஆம்பெத்தமின், மெத்தாம்பெத்தமின், கெத்தமைன் ஆகிய 3 வெவ்வேறு போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். கேளிக்கை மையத்தில் இருந்த பாதுகாவலர்கள் உட்பட 7 ஆண்கள், 6 பெண்கள் என மொத்தம் 14 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலதிக விசாரணைகளுக்காக அவர்கள் அனைவரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஜசாலி ஆடம் தெரிவித்தார். பிரபல மலாய் திரைப்பட நடிகையின் அடையாளங்கள் இன்னும் காவல்துறையால் வெளியிடப்படாத நிலையில் அவர் கிராக் ஹாஸ் எனும் மலாய் தொடரில் நடித்தவர் என செய்திகள் பரவி வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.